ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் பெசில் ஜோசப், டொவினோ தாமஸ், வினித் சீனிவாசன், ரியா ஷிபு மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் அதிரடி மலையாள மூவி. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ படிக்கிற காலேஜில் கல்ச்சுரல்ஸ், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கும். ஏன் அப்படி நடக்காமல் இருக்கும்னா, ஹீரோவோட அண்ணன் அந்த காலேஜில் தான் படிச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கோசரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பாராத விதமாக அதிகமாக வந்து அது ஒரு 3 பேர்த்த நெரிச்சு கூட்டத்தில் நெறிப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அதனால அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிடுதுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு ஈவெண்ட் எதுவும் நடக்காத மாதிரி பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணனும் தான் லவ் பண்ண பொண்ணும் அந்த நெரிசல்ல இறந்து போனதுனால மன வருத்தியில தனியா போய் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் ஹீரோ வந்து தான் அண்ணன் படிச்ச காலேஜ்லயே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து எப்படியாவது இந்த ஈவெண்ட்டை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூடவே ஹீரோயினையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தடங்கல்கள் வருது. இவர் இன்ஜினியரிங் சேர்ந்ததுனால ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல அதை பண்ண முடியாம போயிடுது. கடைசி வருஷம் எப்படியாவது ட்ரை பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த நெரிசல்ல இறந்து போன அவங்களோட அப்பா அம்மாவுக்கு லெட்டர் போட்டு காலேஜுக்கு வந்து பேசுற மாதிரி பண்ணி ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கொண்டு வந்துருவாரு. அதே மாதிரி அவங்களும் பிரின்சிபால்கிட்ட பேசி எப்படியாவது இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சு போய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹீரோவையும் அந்த ஈவெண்ட்டுக்கு ஹெட்டாக போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் கூட அசிஸ்டண்ட்டாக போட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் கரெக்டாக போயிட்டு இருக்க சமயத்தில் தான் இவர் வந்து வினித் சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் ப்ளஸ் சிங்கர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதாகவும் இந்த காலேஜ் ஷோக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு வர வைக்கிறதாகவும் சொல்லியிருப்பாரு. அதுக்கான பிளானிங்லாம் போயிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு இன்னொரு ஹீரோவா டொவினோ தாமஸை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ரவுடியாக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் இவங்க ஊர் ஃபுல்லாக காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வினித் சீனிவாசன் வராங்க அப்படிங்கிற மாதிரி பிரபலப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் டொவினோ தாமஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அதை பத்தி கேர் பண்ணிக்காம அவரோட வேலையில கரெக்டா போயிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவங்க ஒரு ரேலி மாதிரி பண்ணுவாங்க. அந்த ரேலிக்கு டொவினோ தாமஸோட குரூப்பும் வரும். வர சமயத்துல 2 பேத்துக்கும் எதிர்பாராத விதமா சண்டை ஆகி போயிடும். அந்த இடத்துல இருந்தே ஹீரோவுக்கும் டொவினோ தாமஸ்க்கும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வினித் சீனிவாசன் வந்து பாட்டு பாடுறதுக்கு ஈவெண்ட்டுக்கு ஊர்ல இருந்து வருவாரு. அப்படி வரும்போது அவரை கடத்தி தன்வசம் பண்ணிக்குவாங்க. இது தெரிஞ்ச ஹீரோ எப்படியாவது அவரை காப்பாத்தி காலேஜ் ஈவெண்ட் கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாரு. ஆனா அவரால் முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து டொவினோ தாமஸை கூட்டிட்டு போற மாதிரி காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்ல வினித் சீனிவாசனை காப்பாத்தி காலேஜுக்கு கூட்டிட்டு போற வழியில திருப்பி ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறம் அங்க இருந்தெல்லாம் சமாளிச்சு காலேஜுக்கு கரெக்டா கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே டொவினோ தாமஸ் வருவாரு. அவரு ஒரு பாட்டு பாடுவாரு அவங்க அம்மாவை நினைச்சு. அந்த பாட்டை பாடணும்னு தான் அவர் ரொம்ப நாள் கனவு. அதை வந்து வினித் சீனிவாசன் பாடிடுவாரு. அதுக்கப்புறம் பாடினோடனே ஹீரோவையும் அப்படியே விட்டுட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வினித் சீனிவாசன் நல்லபடியா பாடி ஈவெண்ட்டை கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாரு. அவங்க அண்ணாவும் அந்த ஈவெண்ட்டுக்கு வருவாரு. எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பும். ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த காலேஜுக்கே ஒரு லெஜெண்ட் மாதிரி மாறிடுவாரு. அதோடய இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்ட் ஆவரேஜ் மூவி தான். பெசில் ஜோசப் நடிப்புலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவரோட குறும்புத்தனமான நடிப்பு, எப்பவும் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் டொவினோ தாமஸை காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் மிடில் ஏஜ் மேனா தான் வருவாரு. ஆனா அவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ நல்லா காட்டல. இருந்தாலும் நல்ல என்டர்டைன்மெண்டா தான் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரியோ ஷிபுவும் அவங்க வர சீன் எல்லாமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.